அடுத்து சிமெட்ரிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு சிமெட்ரிக்கா? இந்த கிராஃபை பாருங்க. கிராஃபை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சிமெட்ரிக் அடிக்குதா? இதுக்கு முன்னாடி நம்ம சிக்னம் ஃபங்க்ஷன் பார்த்தோம். போன லெக்சர்ல வந்து சிக்னம் ஃபங்க்ஷன் பார்த்தோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு சிமெட்ரிக். 1லேருந்து இப்படி போகும், -1லேருந்து இப்படி போகும். ஆப்போசிட் குவாட்ரண்ட்ஸ்க்கு அப்படியே சிமிலராக வரும். அதாச்சும் நடுவில் நான் கட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஃபேஸ் மாதிரி தான், 2 பக்கமும் சேமாக இருக்கும். இங்கே நான் எந்த பாயிண்டில் வைப்பேன்? இங்கிட்ட ஒரு மாதிரி எடுக்கும், நெகட்டிவ் வந்துருச்சுன்னா வேற மாதிரி எடுக்கும். அதாச்சும் இங்கே 0.5னா 0 எடுக்கும், இங்கே -0.5னா -1 எடுக்கும். இந்த மாதிரி இது மாறி மாறி போகிறதுனால இது சிமெட்ரிக்கே வரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வராது. இப்போ இதுக்கு சிமெட்ரிசிட்டி, அதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிமெட்ரிசிட்டி இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஈவன் ஆட் ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணுறதே கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி தான் இங்கேயும் என்னால் டிஃபைன் பண்ண முடியலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் ஆட் ஃபங்க்ஷன், அதாச்சும் ஈவன் ஆட் பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்னதுன்னா பிளாட் பண்ண எனக்கு இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னம் ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல நான் 5னா 5,1 இருக்கு. அதாச்சும் என்னோட அவுட்புட்டு அட்லீஸ்ட் ஒரு டிஃபைன்டாக என்னால் பிளாட் பண்ண முடியுது எக்ஸாக்டாக. அதாச்சும் இதுலேயும் 5,5 கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இதுதான். ஆனால் ஒரு இது வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக கரெக்டாக போகுது. இந்த இடத்துல நான் ஒன்று எடுத்தேன்னா அது இன்னொன்று எடுக்குது. இந்த இடத்துல நான் இதை மார்க் பண்ணணும்னு நினச்சி போவேன். ஆனால் போடா நான் ஒன்னெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் ஒன்லி 1 தான் எடுப்பேன். இப்போ நான் 1.9 மார்க் பண்ணி எடுக்கிறேன்னா 1.9,1னா டேரெக்டாக 1க்கு தான் போகும். அப்போ இந்த இடத்துல எனக்கான பேசிக் கிராஃப்கான அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட், சிமெட்ரிசிட்டி கிடையாது. அப்படியே நீங்கள் எடுத்தீங்கனாலும் இப்போ 0ல் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுமே, அதாச்சும் பொதுவாக 0 ஃபங்க்ஷன் வந்துட்டு ஈவன் அஸ் வெல் அஸ் ஆட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மாதிரி இதுவும் இப்போ ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா நானே சொல்லிருக்கேன், 0லாம் இன்டீஜர் தான். அப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு டேரெக்டாக 0 ஃபங்க்ஷனாக மாறிடும். இப்போ அந்த இடத்துல 0 இருக்க வேண்டிய இடத்துல அது ஈவன் அஸ் வெல் அஸ் ஆட். ஏன்னா 0 ஃபங்க்ஷன் நமக்கே தெரியும், தட் இஸ் போத் ஈவன் ஆட். அப்போ 0ங்கிற இடத்துல ஈவன் ஆட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இன்னொன்று இப்போ 1.5 1.9 எடுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஃபங்க்ஷனே வந்துட்டு ஈவன் ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளாரே அது வந்துட்டு வராது. இந்த மாதிரி இது வரும் வராது, ஒரு சில இடத்துல வரும் ஒரு சில இடத்துல வராது. இப்படி இருந்தாலே ஈவன் ஆட் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸும் வராது.